ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இந்த வாரம் அப்படிங்கிறது 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்கள். சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்கிறார் சந்திரன் களத்திரஸ்தாரகர். ரோகிணி நட்சத்திரத்திலே 14ஆம் தேதி வரும்போது உச்சம் என்கிற ஸ்தானத்தை பிடிக்கிறார். 7ஆம் இடத்திலே களத்திரஸ்தானத்திலே ஏற்கனவே அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் உச்சமாக அமர்ந்து கொண்டு பார்க்கிறார் உங்கள் ராசியை. அவரோடு இப்போ சுக்கிரனும் சேர்ந்துப்பார். இப்போ குரு சுக்கிரன் 2 பேரும் 7ஆம் இடத்துலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, குரு பார்க்கறதுனால கணவன் மனைவி அந்யோன்யம் நல்லாயிருக்கும். சுக்கிரன் பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கிய குறைபாடும் இருக்கும். 2ஆம் இடம் என்ற தனகாரகனோட இடத்துல ராகு பகவான் இருக்கிறது கொஞ்சம் ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துக்குள்ளர சனி பகவான் இருக்கார். அவரை குரு பார்க்கிறார். குருவின் பார்வையால் முயற்சியில் நல்ல லாபங்கள் பெறுவதற்கு பணம் நிறைய வரும். கவலைப்பட வேண்டாம். பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது நல்லாயிருக்கும். பொருளாதார வசதி பெருகும். 4ஆம் இடமான செவ்வாய் 4-11க்குரியவர் அவர். இப்போ லாபம் நிறைய வருமா, நல்லாயிருக்கும். அவரே பாதகத்தையும் கொடுப்பார். அதனால் 4ஆம் இடம் பந்து அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் கிட்ட பேசும்போது விரோதத்தை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 5ஆம் இடம் யூகம், யுக்தி, ஐடியாஸ். இந்த இடத்துல சூரிய பகவான் இருப்பார். குழந்தைகள் விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஆரோக்கிய தட்டுப்பாடு. 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்தில் புத பகவான், லாபம், ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதை கொடுப்பார். 7ஆம் இடம் நல்லதொரு இணக்கமான சூழ்நிலையை தொழிலிலும் தொழில் வளர்ச்சியிலும் காட்டுவார். 8ஆம் இடத்திலே கேது பகவான் தேவையில்லாத மனத்திலே பயத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. பூர்வ புண்ணியஸ்தானத்தை ராசிநாதனே பார்ப்பதனாலே கோவில் குளங்கள் எல்லாம் போயிட்டு வரணும்னு எண்ணங்கள், தெய்வ சன்னிதானத்து முன்னே இறைவனை மனதார வணங்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் இதெல்லாம் வரும். தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்ப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றம், லாபத்தை அஷ்டமாதிபதியான இந்த சூரிய பகவான் பார்ப்பதனாலே அங்கே வெற்றி, கொஞ்சம் பயம். விரயஸ்தானத்தை புதன் பார்க்கிறார். புதனின் விரயஸ்தானமானது சில ஆரோக்கிய தட்டுப்பாடுகளையும் ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. 7-4 இது அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த இந்த வாரம் உங்களுக்கு இனிமையான வாரமாக அமையும். வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே. இந்த வாரத்தில் 8ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சந்திரன் சதய நட்சத்திரத்திலேருந்து ரோகிணி நட்சத்திரம் வரைக்கும் போகிறார். 14ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சம் அப்படிங்கிற ஸ்டேஜில் எடுத்துக்கிறார். கடகராசி சந்திரனுக்குரியது. அங்கே குரு பகவான் உச்சத்தில் இருக்கவும், உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்திலே மேஷராசியிலே செவ்வாய் ஆட்சியில் இருக்கவும் இந்த வாரம் இருக்கிறது. இவர்களால் என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே ராகு இருக்கிறது எதையும் பெருசாக செஞ்சிடணும்னு ஒரு எண்ணம். ஆனாலும் தெளிவாக இல்லாத சூழ்நிலை. படுத்துறது எதுனா தெளிவில்லை. அந்த தெளிவில்லாமல் இருக்கும். 2ஆம் இடம் அப்படிங்கிற மீன ராசிக்குள்ளே உங்கள் ராசிநாதனான சனி பகவான் இருக்கிறார். குருவினால் பார்க்கப்படுகிறார். குரு சனி பார்வை. இப்போ குரு சனி பார்க்கறதுனால 2ஆம் இடமான தனம்
பெருகும். பணம் வருவதற்கான வாய்ப்புகள், ஆரோக்கியம் மேம்பாடும், உடல் ஆரோக்கியம் மேம்படுத்துவார். 3ஆம் இடத்திலே செவ்வாய் ஆட்சியாக வருவதனால தனலாபம் உண்டு. 4ஆம் இடமான ரிஷபராசிக்குள்ளர இருக்கக்கூடிய சூரிய பகவான் மற்றவர்களிடம் தேவையில்லாமல் வாக்குவாதங்கள், அண்டை அசல்கிட்டெல்லாம் சண்டை இதெல்லாம் ஏற்படுத்துவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. 5ஆம் இடமான புதன் இருக்கக்கூடிய மிதுன ராசி தேவையில்லாமல் வாயை விட்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதை. 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திலே உச்சம் பெற்று இருக்கக்கூடியதானது இந்த குரு சுக்கிரன். இவர்களாலே தேவையில்லாத பிரச்சனைகளும் உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல், ஆரோக்கியத்தில் சிக்கல், மற்றவனுக்கால் ஜாமீன் போட்டதில் சிக்கல்னு நிறைய சிக்கல்களை விலை கொடுத்து வாங்காமல் இருப்பது நல்லது. 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திலே அமரக்கூடியதான கேது உங்களுக்கு வெளிவட்டார தொடர்புகளிலே சில கலகங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் ஜாக்கிரதை. 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கன்னிராசியை 2ஆம் இடமான ராசிநாதத்துக்குரிய சனி பார்ப்பதனாலே உங்களுக்கு சில பயங்களையும் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. அவள் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு காரிய தடைகளை ஏற்படுத்தினாலும், தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு மனதிலே சந்தோஷத்தையும் தன லாபத்தையும் கொடுப்பார். லாபஸ்தானத்தை புத பகவான் பார்க்கிறதுனாலே ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டு. குருவின் பார்வை இந்த விரயஸ்தானத்தின் மேலே விழுவதனாலே லாபங்கள் பெருகும். மனதிலே எதிர்பார்த்த செலவுகளும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை தொடர்ந்து பயன்படுத்த வெற்றி நிச்சயம். வணக்கம் மீனராசி நண்பர்களே. இந்த வாரம் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை உள்ள காலகட்டங்களில் சதய நட்சத்திரத்திலிருந்து ரோகிணி நட்சத்திரம் வரை செல்லக்கூடிய சந்திரனும் உங்கள் ராசியின் பஞ்சமஸ்தானத்திலே உச்சம் பெற்ற குருவும் ரொம்ப முக்கியமான காரணமாக மாறுகிறார்கள். உங்கள் ராசிக்குள்ளே சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் ராசியிலே இருக்கிறதுனால நிறைய புத்தி தடுமாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவார். ஆனால் குருவினால் பார்க்கப்படுகிற பார்வை 9ஆம் பார்வையாக பார்ப்பார். அதனால் என்ன, அது புத்தி கொஞ்சம் தெளிவாக இருக்கும். எதையும் யோசிக்கலான்ற எண்ணங்கள் வரும். கூட்டு தொழிலிலே நல்ல முயற்சிகளை காட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள், அதன் மூலியமாக நமக்கு லாபம் கிடைக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு ஐடியாஸ் கரெக்டாக வந்துடும். சந்திரனும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல செவ்வாய், அவருடன் சேரக்கூடிய சந்திரனானவர் இந்த வாரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தொழில் சம்பந்தப்பட்ட செலவுகளை கொடுப்பார். அதனால் லாபங்களும் உண்டு, விரயங்களும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபத்தை கொடுப்பார், நன்மையை கொடுப்பார். அங்கே சூரியனோடு சேர்ந்த இந்த சந்திர பகவான் அமாவாசை யோகம் அப்படின்னு கொடுத்து உச்சம் பெறுவார். அன்றைய நாளில் நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே நன்மையாக அமையக்கூடியதாக அமையும், வெற்றிகளை கொடுக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிற மண்மனை வாகன யோகத்தில் புத பகவான் அமர்ந்திருப்பார். மனதில் நல்ல பக்தி உண்டாகக்கூடிய வாரம் இது. சரீரத்தில் கொஞ்சம் உடம்பு முடியாத இருந்தாலும் கூட எப்படியான ஏதாவது பண்ணிட்டு வந்துடணும், கோயில் குளங்கள்லாம் சுற்றிட்டு வந்துடுவோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. 5ஆம் இடத்துல குருவுடன் சேர்ந்து சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வரவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள். முக்கியமாக அந்த திருமண காரியங்கள் அப்படின்னு சொல்லுவோம், நிறைய சுப செலவுகள் எல்லாம் உண்டு. அது நடப்பதற்கான வாய்ப்புகளும்
சத்ருஸ்தானத்திலே கேது பகவான் இருப்பதனாலே லாபம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் உண்டு. கலத்திரஸ்தானத்தை பார்க்கக்கூடிய சனி பகவானினாலும் தொழிலிலே முன்னேற்றமும், அஷ்டமத்திலே இருக்கக்கூடிய துளாராசியை பார்க்கக்கூடிய செவ்வாயினாலே நல்லதொரு மாற்றங்களும், மனதில் சின்ன சின்ன கவலைகள்லாம் வரும், அதெல்லாம் தீர்ந்துடும், கவலைப்பட வேண்டாம். பூர்வ புண்ணியத்தின் வழி 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய பார்வையை 9ஆம் இடமான விருச்சிக ராசியிலே பார்க்க அங்கே குருவின் பார்வையும் பதிவதனாலே உங்களுக்கு ஆன்மீக தொடர்பினால் வரக்கூடிய லாபங்களும் மத குருமார்களின் ஆசீர்வாதங்களும் இந்த வாரத்தில் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டு. பயணங்களினால் வரக்கூடிய லாபங்கள், அதன் மூலியமாக வரக்கூடிய புதிய நட்பு வட்டாரங்களின் சேர்க்கை அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். லாபஸ்தானத்திலே குருவின் பார்வை இருப்பதனால் லாபம் பெருகும். வளங்களும் நலங்களும் சுக்கிரனின் குருவின் அருளினாலே பெருகுவதற்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது. நிறைய புதிய சாப்பாடு, விருந்து இதெல்லாம் நிறைய இருக்கும். வெளி வட்டாரத்தில் நல்ல மொமெண்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் நிறைய இருக்குது. 5-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த வாரம் இனிமையாக அமையும். இந்த வாரத்திலே 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்குள்ள காலகட்டங்களில் 8ஆம் தேதி அன்னைக்கு காலாஷ்டமி, 11ஆம் தேதி அன்னைக்கு ஜீவவார ஏகாதசி, 12ஆம் தேதி அன்னைக்கு பிரதோஷம், 14ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த 4 நாளுமே ரொம்ப முக்கியமான நாள். காலாஷ்டமி எதுக்கு? என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆக வேண்டும். யார் எதிரிகள் இருந்தால் என்னை எதிரிகள் எடுத்து காப்பாற்றணும், கடன்லேருந்து வெளியில் வரணும். இதற்கான பர்ஃபெக்ட் டே இந்த கால பைரவ அஷ்டமி அன்றைக்கி கால பைரவரை வணங்குவதனாலே வெற்றிகளும் நிச்சயம் உண்டு. 11ஆம் தேதி ஜீவ வார ஏகாதசி. அப்படின்னா நான் ஆத்ம சுத்தி, மனதிலே நல்ல தெம்பாக இருக்கலாம், புண்ணியங்களை சம்பாதித்து கொள்வதற்கான வழிகளை இந்த ஜீவவார ஏகாதசி விரதம் இருப்பதனாலே நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். நல்ல விரதம் இருந்து சாயங்காலம் நல்ல துளசி மாலையை சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணி அவற்றை எல்லா விதமான நன்மைகளும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வரப்பிரசாதமான நாள். மறுநாள் 12ஆம் தேதி அன்று பிரதோஷம். ஆலகால விஷத்தை தன்னுள் கண்டத்திலேயே நிறுத்தி நம்மளை உய்வித்தவன் அந்த சிவபெருமான். அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரதோஷ நேரத்திலே அபிஷேக ஆராதனை பொருட்களை எல்லாம் வாங்கி கொடுத்து அனைத்து விதமான தோஷங்களிலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள வெற்றிகளும் நமக்கு அவசியம் அது சேரும். 14ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை திதி தர்ப்பணங்கள் எல்லாம் செய்துவிட்டு ஒரு மத்தியானம் வேளையில், நண்பகல் வேலை 11:20 12:20 வரை அந்த காலகட்டங்களிலே அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த முகூர்த்த வேளையில் நம்மளால் முடிந்த தான தர்மங்களை செய்து பூர்வ புண்ணியத்தை நம்ம சம்பாதித்து கொள்வோமானால் வெற்றிகள், இந்த தலைக்கு தலைப்பாகையோடு போகுதுன்னு வாங்களே, அப்படிப்பட்ட வெற்றிகளை நமக்கு ஒருங்கிணைத்து தரக்கூடிய காலகட்டம் இந்த அமாவாசை. அதனால் அதையும் விடக்கூடாது. அன்றைக்கி ரோகிணியில் சந்திர பகவான் உச்சம் வேற போகிறார். அப்போது மனதில் என்னெல்லாம் நினச்சிருக்கோமோ எல்லாத்தையும் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தினால் பெறக்கூடிய நல்லது ஒரு நாள் இந்த சர்வ அமாவாசை. இதையும் பயன்படுத்தி கொள்வோம். வாழ்க வளத்துடன்.